ஃபைஸ் சர்க்கார் நம்முடைய ஷேக் நாயகம் அவங்க ஒரு ஊருக்கு தாலிமுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் வந்து கிண்டல, என்ன இன்னைக்கு ஊரா பயனுக்கு தெரியுறீங்க, என்ன எதுக்கு வந்துருக்கிறீங்க? தெரியும் எதுக்கு வந்துருக்கீங்க? இப்போ ஃபைஸ் சர்க்கார் சொன்னாங்களா, கொடை ரிப்பேர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமாம். பூட்டு ரிப்பேர் கேள்விப்பட்டிருக்கியா? அது மாதிரி நான் வந்து ஈமான் ரிப்பேர். இந்த ஊரில் நிறையா ஈமான்லாம் ரிப்பேராக போய் கிடக்குது. கொடை ரிப்பேர் பண்ணுறது வந்தால் வீட்டில் எல்லா வீட்டுக்கு கொடை ரிப்பேராக இருக்க கொடையெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பூட்டு சரியாக கெட்டு போயிருக்கிற பூட்டெல்லாம் கொண்டு வந்து அதுக்கெல்லாம் சாவி போட்டு ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி நீ நைட்டு வா, என்ன நடக்கும்? ஈமான் ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு யாரும் என்ன இல்லை, ஈமான் ரிப்பேர் பண்ணுறோம்னா எங்கள் ஈமானில் கை வைக்கிறீங்களா? கொதிச்சு எழுந்துடுறாங்க. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க? நாங்களாம் யார் தெரியுமா? பரம்பரையாக முஸ்லீமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட வந்துட்டு ஈமானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? ஆனால் ஷேக்குன்றது யார்? டாக்டர். அவங்க என்ன செய்வாங்க, மக்களை பார்த்து மக்களுக்கு எது வேண்டுமோ அந்த மருந்தை கொடுக்குறவங்க. அப்போ அதுதான் கௌசநாயகம் சொல்கிறாங்க, ஷேக ஜுப்பா. ஜுப்பான்னு சொன்னால் வெறும் ஒரு ஷேக்குடைய தோற்றம் மட்டும் இல்லை, அந்த சில்சிலாவுடைய தோற்றமே. நிறைய முறியுதுங்க, நிறைய அப்படிங்க. அந்த அந்த தோற்றத்தை பார்த்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாமளும் அந்த கூட்டத்தோட சேர்ந்தோம். எவ்வளோ பெரிய கூட்டம், நாங்கள் எவ்வளோ பெரிய கூட்டம் தெரியுமா? கௌசநாயகம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, நான் இறைவனுடைய அந்த நெருக்கத்தில் நான் போயிட்டே இருந்தேன், பார்த்தேன், இபாதத்துடைய மைதானத்தில் பார்த்தா கூட்டம் குவிந்து கிடக்குது, சிறப்பாக கூட்டம் இபாதத்தில். அப்புறம் போனேன் அந்த பக்கம், துறவரம், ஜூத், பற்றற்ற நிலை, அதில் பார்த்தேன், அதுலேயும் ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க. இங்கே நிறைய கூட்டம் இருக்குது, சரி அப்படி போவோம். இப்படி நான் போயிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா தௌஹீதுடைய மைதானம், அங்கே பார்த்தா யாரையுமே காணோம், கூட்டமே இல்லை. எல்லா கூட்டமும் எங்கே தான் இருக்குது? இபாதத்தில் ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இபாதத்தில் இருக்குது. சரி அதை தாண்டி அப்படிக்கா போவோமேன்னு போனால் துறவரம். அப்படியே போனால் கடைசியில் தௌஹீதுடைய இடம் வந்துச்சு. அங்கே என்னுடைய கொடியை நான் நாட்டினேன். எங்கே வந்து மக்கள் திணறாங்களோ, இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, அப்போ எதை மக்கள் முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை முடிச்சு காட்டணும். அப்போ அந்த தௌஹீதுடைய மகாமில் இருக்கக்கூடிய ஷேகுமார்கள் அலியுன் கரமுல்லா வஜூஹு சொன்னார், ராயித்து ரப்பி பி ஐனி ரப்பி, நான் என்னுடைய ரப்பை பார்த்தேன், என் ரப்புடைய கண்ணை கொண்டு பார்த்தேன்.